நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர்னு பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 938வது வீடியோ. இந்த கண்டென்ட் வந்து சம்டைம் பேக் ஐ ஸ்போக்கு நான் மனது தோணித்து படிந்தாலும் வந்து இன்றைக்கி பஞ்சமி, இது வந்துடும். நவமி 4 நாள் தான் இருக்குது, வந்துட போகிறது. ஸோ சரஸ்வதி பூஜை வந்து நம்ம நவமியில் பண்ணுறோம். அஷ்டமியில் வந்து துர்காஷ்டமி பண்ணிடுறோம். தசமியில் வந்து விஜயதசமியை பண்ணுறோம். இந்த காத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, சம்டைம் ஒரு 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 4-5 நாளைக்கு முன்னாடி மயிலாடுதுறை ராகவன் வந்து ஒரு கற்பகாம்பாள் எப்படி வந்து பேசினான மாதிரி மயிலாப்பூர் ஒரு ராத்திரி நடந்த நிகழ்ச்சி சொல்கிறார். வந்துட்டு அம்பாள் போயிருக்கேன், மயிலாப்பூர்லேயே என் பேர் கற்பகாம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு போனான் மாதிரி சொன்ன அந்த கதையில். அதாவது நம்ம வந்து அம்பாள் வந்து பேசுவாள். அதுக்கு தான் வரேன். இப்போ எங்கள் காலத்தில் பிரத்யட்சமாக நடந்த நிகழ்ச்சி, கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி நடந்து ஒரு 60 வருஷத்துக்கு மேலே நடந்தது. அப்போ வந்து வெங்கனூர் ஒரு ஊர், ஆந்திர பிரதேசத்தில் தாட்பத்திரின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த வெங்கனூர், அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து வெங்கனூர். அதாவது அந்த ஊரில் ட்ரெயினே நிற்காது. ரொம்ப ரொம்ப வெரி ரேர் ட்ரெயின் நிற்கும். ஏதாவது வந்து டெரையில் ஆச்சுன்னா நிற்கும். ஏற்ற மாதிரி வேறு வண்டி வந்ததுன்னா அந்த ஊரில் நிற்கும். குட்ஸ் ட்ரெயின்லாம் நிற்கும். எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தார் அந்த வெங்கனூரில். தெலுங்கு ஆந்திரா பார்டர், ஆந்திர பிரதேஷ் அது. ஸோ குண்டக்கல் டிவிஷன்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து இங்கே அக்காத்தில் அம்பத்தூரில் 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன் நான், மகா கணேசாவில். அப்போ நடந்த நிகழ்ச்சி எங்கள் அம்மா சொல்லி தான் தெரியும் அது. இப்போ வந்து சரஸ்வதி பூஜை பற்றியே பேச போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா சரஸ்வதி பூஜைக்கு 3 நாள் இருக்குது. இப்போ என் மாமா பேசுகிறானோடனே இன்றைக்கி அம்பாவோட உத்தரவு பேசிட்டு அதுக்காக பேசுகிறேன். இந்த சரஸ்வதி விக்கிரகம் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என் நண்பர் ஒருத்தர் சிங்கேரியிலேருந்து வாங்கி அனுப்பிச்சு. இது வந்து பூஜா கிரகத்துலேருந்து இருக்குது. அப்புறம் சாரதை பண்ணி வச்ச பிறகு இதை கோல்ட் பிளேட் பண்ணி, இது வந்து பித்தளையில் செஞ்ச விக்கிரகம் அது. இதை வந்து நான் வந்து புக் ஷெல்ஃபில் புஸ்தகத்துக்கெல்லாம் அது கலைக்கெல்லாம் அதிபதி இல்லையா சரஸ்வதி, அதனால் அதில் ரொம்ப ஆனால் அதிக அற்புதமான சில இது ரொம்ப சிரிச்ச முகத்தோடு இருக்கும். அது பிரபாவளி அதுலேயே வந்து வெல்டு பண்ண மாதிரி தான் இருக்கும். அது தனியாக எடுக்க முடியாது. அது சரி, நீ பேசக்கூடிய டாபிக் வந்து இந்த சரஸ்வதியை பற்றி தான் பேசப்படுறாங்க. இங்கே இன்னொரு குறிப்பிட விரும்புகிறேன். என்னோடய தாயார் பேர் சரஸ்வதி. அவள் வந்து அவரோட பர்த்டேவும் சரஸ்வதி பூஜை அன்றைக்கி போனதுனால சரஸ்வதி பேர் வச்சுட்டாங்க அம்மாவுக்கு அந்த காலத்தில். ஸோ எங்கள் தாத்தா பேர் நடேசியர் போலகம், பாப்பனாசியோட ரிலேஷன் அவர். எங்கள் அம்மா வந்து ஸ்கூல் போனது 2ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அந்த காலத்தில் வந்து 13 வயசில் கல்யாணம் எங்கள் அம்மாக்கெல்லாம். 100 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ சொன்ன விஷயம் தான். அப்போ எப்படி பிரத்யட்சமாக நடந்து அம்பாள் வந்து ஆற்றுக்கு வந்தான்ற போது எங்கள் அம்மா வந்து நார்மலாக பௌர்ணமிக்கு சாப்பிட மாட்டாள். ஏகாதசி விரதம் இருப்பா. பௌர்ணமி சுத்த பட்டியாக வந்துடுவா. அன்றைக்கி சத்யநாராயண பூஜை பண்ணி சாயந்தரம் அந்த கோதுமையை மாவை வறுத்து அது சர்க்கரை சேர்த்து அதை வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஆகாரம் எடுத்துப்போம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் எங்காவது சத்யநாராயண பூஜை நடக்கும். அந்த நான் சொல்கிறதுனா ஆந்திர பிரதேஷில் இருக்கும்போது அங்கே அது ஃபேமஸ்ஸு. சத்யநாராயண பூஜை பண்ணுறதுன்னு ஆந்திராவினுடைய வழக்கம் அது. அது எதனால் எடுத்துக்கிட்டாலும் தெரியாது. அவள்லாம் வந்து கொஞ்சம் விஷ்ணுபக்தி ஜாஸ்தியாக உள்ளவா அம்மாலாம். ஸோ இந்த வெங்கனூர் ஊர் நடக்கும்போது என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்க. பெரிய அக்காவுக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு, மிச்சம் யாருக்கும் கல்யாணம் ஆகலை. பிரதர்ஸ் இருக்கா. அவள் மெட்ராஸ்க்கு வந்து போயிடுவா வேலை விஷயமா. மிச்ச குழந்தைகள்லாம் இருக்கா. நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு 10வது குழந்தை. எனக்கு அப்புறம் ஒரு சிஸ்டர் இருக்கா. 11 குழந்தைய பிறந்த அம்மாவுக்கு. அதில் வந்து தங்கியிருந்து வந்து 8 பேர் தான் தங்கிடும். 2 குழந்தை வயிற்றுலேயே போய் எடுத்து, ஒரு குழந்தை வந்து வளர்ந்து இறந்து போயிட்டான். அந்த வெங்கனூர் ஊரில் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, சரஸ்வதி பூஜை அன்றைக்கி எங்கள் காலத்தில் குலு எப்பயுமே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் குலு பழக்கம் உண்டு. ஸோ இந்த குலுவெல்லாம் வச்சுருக்கா. அங்கெல்லாம் வந்து இது கிடையாது, இப்போ இந்த கரண்ட் கிடையாது. சேஷ்ட மாஸ்டர் வீடு அந்த கூட கிடையாது. லாந்தர் பழக்கத்தை போட்டுருப்பா. சாயந்தரம் ஆனோடனே இந்த ஹரிக்கேன் லைட்டை
இவ்வளோ ஹரிக்கன் லைட்டுன்னுவா. ஹரிக்கேன்றது புயல், அதுலேருந்தெல்லாம் வந்து காப்பாற்றுறதுக்காக உண்டா லைட். அது இந்த பெரிய இந்த கிளாஸு அதை எடுத்து மேலே பிடிச்சதுக்குன்னா அந்த கிளாஸ் இப்படியே வரும். அதை எடுத்து அது விபூதி போட்டு தொடச்சி அது ஈச் பர்சன் வில் பி டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. 2-3 வழக்கு இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இடத்துலலாம் வந்து பெட்ரூம் லைட் இருப்பா. அது எத்தனை முட்டை இருக்கும் அந்த மேலே இருக்கிற இந்த கூம்பு. ஸோ அதில் வந்து கெரோசின், எல்லாமே கெரோசின் தானே, அதெல்லாம் பண்ணி வச்சுருப்பா. அன்றைக்கி சரஸ்வதி பூஜை அன்றைக்கம்மா டோட்டலாக பட்டினி இருந்துருவா. அன்றைக்கி பட்டினி இருந்து ராத்திரி தான் சாப்பிடுவா. அன்றைக்கி எல்லாம் பலகாரம்லாம் பண்ணியிருக்கா. ஆற்றுல எல்லாம் அன்றைக்கி எல்லோரும் படுத்துட்டாச்சு. மணி 10 போகிறது. சரி, எங்கள் அம்மா வந்து இலையை போட்டுட்டு எல்லாத்தையும் பரிமாறின்ட்டா. இலையில் சாப்பிட போகிறேன், குழந்தையெல்லாம் படுத்துங்கிறது எல்லாமே. அப்போ அது கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. ராத்திரி 10 மணி. ஜஸ்ட் இமேஜின். எல்லாம் ட்ரெயின்லாம் போயாச்சு. மழை கீழே எல்லாம் வந்துன்னா சரி, வெயிட்டிங் ரூம் ஒன்று இருக்கும், ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம் அட்டாச்சாக ஒன்று இருக்கும். அது வழியாக உள்ளே நுழைஞ்சி தான் வெளியில் வருவா ஜனங்கள்லாம். ஸோ அதில் வந்து பெஞ்சஸ் எல்லாம் போட்டிருக்கோம். யாராவது வந்தாலும் ராத்திரி படுத்துக்கணும், அங்கே படுத்துப்பா. ஸோ தண்ணி இந்த இது இருக்கு இல்லையா, தேங்காய் கயிறு சுற்றின மாதிரி 2 ட்ரம் இருக்கும், குழா இருக்கும் அந்த வெயிட்டிங் ரூமில் தண்ணி குடிக்கிறதுக்கு. பிளாட்ஃபார்மில் அவர் வச்சுருப்பாத. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொட்டுறது மழை. அந்த இடி மின்னலுமா இருக்குது. கரண்ட் இல்லை, கரண்ட்டு கிடையாது. இந்த எங்கள் அம்மா திருப்பி உன்னிப்பாக கதவு தட்டுறது. அம்மான்னு போய் எங்கள் அம்மா போய் கதவை திறக்க பார்த்தா நல்ல கேளுங்க, கொட்டுறது மழை. அந்த மழையில் கொஞ்சம் கூட புடவை நனையாமல், காட்டன் புடவை பியூர் ஒயிட்டில் கட்டிட்டு ஒரு வயதான பெண்மணி, அம்மா நாக்கு ஆக்கிலின்னு பசிக்கிறதுன்னு பார்த்தோம். எனக்கு ஆக்கிலிம்மா, நாக்கு அன்னையே வையண்டின்னு கேட்குறா. சாதம் போட்டு எனக்கு பசிக்கிறதுன்றா. வந்தோ அவ்வளோ சுத்த பழமாக இருக்க, விளையேடு தும்பப்பூவாட்டம் புடவை கட்டிகிட்ருக்க. எங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, அந்த இலையை போட்டிருக்கா இல்லையா ஹாலில் தான் சாப்பிட்றதுக்கு, அப்படி உட்கார சொல்லிட்டு அவளை இப்போ தண்ணி கொண்டு வச்சுட்டு அவளுக்கு இந்த முன்பக்கம் வராண்டா வாட்டிருக்கோம், அங்கே வச்சுட்டு அந்த இலையை அப்படியே தூக்கிட்டு வந்து அவளுக்கு போட்டாச்சு. சரி, பின்னாடி திருப்பி போய் தான் பரிமாற ஒன்றும் இது ஷால்னு இருக்கா, போதும் இருக்கா, அவள் சாப்பிட்றான்னு கொண்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தா அவ்வளோ ஆளை காணும். வெளியில் மழை கொட்டுறது, ஆளை காணும். அந்த அன்னமெல்லாம் கலைஞ்சிருக்கு அந்த இலையில், ஓரளவு சாப்பிட்ருக்கா. சரி, எங்கள் அப்பா வந்து ராத்திரி 10:30 மணிக்கு 11 மணிக்கு வரார் ஆற்றுக்கு. அங்கே வெயிட்டிங் ரூமில் வந்து தங்கியிருக்காளா யாரும் வரலையே, பாம்பே மெயிலாம் கூட போயாச்சு அப்படின்றார் எங்கள் அப்பா வந்து. ஏன்னா அது எப்படி இருக்க. அப்புறம் எங்கள் அப்பா கேட்டார் எங்கள் அம்மாவை, என்ன நடந்தது, எதுக்காக கேட்குறேன். இல்லை, ஒரு கழுவி வந்தால, கழுவியும் கிடையாது, குமரியும் கிடையாது, ஒருத்தரோட வரல, ஸ்டேஷனில் வண்டியிலேருந்து இறங்கவும் இல்லை, போகவும் இல்லை, இது அந்த மாதிரி ட்ரெயின் எதுவும் நிற்கவே இல்லையே, பேசஞ்சர் ட்ரெயினும் வரல அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் அப்பா. ஆனால் ஊர் முழுக்க தண்ணி, வெள்ளக்காடாக இருக்குது ஊர் முழுக்க. அங்கேருந்து ஊர் 3 கிலோமீட்டர் போனோம், 3 மைல் போனோம் ஆக்சுவலாக. அந்த வெங்கனூர்ன்ற ஒரு ஸ்டேஷன்லேருந்து அந்த ஊர் உள்ள போகிறதுக்கு ஒரு ஃபியூ மைல்ஸ் யூ ஹேவ் டு வாக். அந்த கும்மிருட்டில் யாரும் போக முடியாது. ஸோ ஒன்று இந்த நம்ம பாத்தில் வந்து சாப்பிட்ட கழுவி இங்கே இருக்கணும், இல்லைங்க இல்லை, வெயிட்டிங் ரூமில் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அங்கே படுத்துருக்கோம், அங்கேயும் இல்லை. அடுத்த நாள் எங்கள் அம்மாவுக்கு மனசே ஆறல எதுவுமே. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி முழுக்க பாலை குடிச்சு படுத்து விட்டாங்க அம்மா. டோட்டலாக பட்னி அன்றைக்கி. அடுத்த நாள் கீரைக்காரி, பால்காரி, மோர்காரி எல்லாம் வருவா ஒருத்தரா கிராமத்துலேருந்து வரும்போது, இவரா சூசினாரா அந்த பெண்மணியை அப்படின்னு கேட்டிருக்கா. எவ்வளோ ஆலயமா, இவ்வளோ ஊரெலாம் வெள்ளமாக இருக்குது, யார் வருவா ராத்திரியில் 10 மணிக்கு மேலே ஆச்சு, யார் வருவா அப்படின்னு கேட்குறா அந்த மக்கள்லாம். ஊருக்கு வந்தாலும் பீப்புள் வில் நோட்டீஸ் ஈஸிலி. அன்டைமாக யாராவது வந்தானா பார்த்துருவா, பார்த்துட்டு விஷயத்தை சொல்லுவாங்க. ஸோ அது கிராமத்திலே வந்தவா யாருமே வரவே இல்லை ஊருக்குள்ள. அது மாதிரி வெள்ளப்படவை கட்டிட்டு வயசானவோ தலையெல்லாம் நிறச்சிருக்கு, அப்படியே தும்புப்பு ஓட்டம். அவள் வந்து எங்கள் அம்மா அன்னையிலே சொல்லுவாள், சரஸ்வதி தான் வந்து சாப்பிட்டா அன்றைக்கி அப்படின்ட்டு. ஏன்னா வந்து
இந்த வெள்ளை தாமரை பூவில் இருப்பதெல்லாம் கரெக்டு, வீணை செய்யில் ஒளி இருப்பதெல்லாம் கரெக்டு. ஆனால் ஒரு பழுத்து பெண்மணியாக வந்து வெள்ளைப்புடவை உடுத்திட்டு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வந்து சந்தோஷமாக உட்காந்துட்டு இந்த இலையில இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு முழுக்க சாப்பிடல, ஓரளவுக்கு ஆகாரம் பண்ணிவிட்டு டக்குன்னு மறைஞ்சி போயிட்டேன். எங்கள் அம்மா திருப்பி சொல்லுவாள், சரஸ்வதி தான் அவன் சாப்பிட்டேன் வந்து நான் ஒரு புடவை கொஞ்சம் கூட நிறையலை, இப்போ குடை வச்சுக்கல, எதுவுமே வச்சுக்கல, அப்படி எம்டி ஹேண்டடாக வந்தாகும். எப்படி வர முடியும் அது மாதிரி? வெளியில் கொட்டுறது மழை, அது மாதிரி வரத்துக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் வந்து ஆற்றுல வெங்கனூர்ன்ற ஊரில் எங்கள் ஆற்றுல பிரத்யட்சமாக நடந்தது இந்த நிகழ்ச்சி. அதனால் நான் நம்புவேன். ஏன்னா வந்து இது வந்து பொய் சொல்லணும் அவசியமே கிடையாது யாருக்குமே. எங்கள் அம்மாவுக்கு வந்து சரஸ்வதி தேவி மேலே அவளுக்கு சரஸ்வதி கடாட்சம் உண்டு. படித்தது 2ஆம் கிளாஸ் தான். அல்லி அரசாணி மாலை எல்லாம் பல நடராஜர் 10 பல பாடல்களை ஒப்பிப்பா. அப்படியே அவள் ஸ்கூலிங்கெல்லாம் படிச்சிருந்தா நல்லா அழகாக படிச்சிருக்கணும்னு நினச்சிப்பேன் நான். இந்த சரஸ்வதி கடாட்சம் இதை வந்து பிரத்யங்கரா பீடத்தில் எனக்கு அவர் சொன்னார். சந்திரசேகர் குறிச்சி இஸ் நோ மோர் நோ. அவர் சொன்னார், உங்கள் அம்மா வந்து சரஸ்வதியோட அவதாரம் இருந்தாண்டா, அவள் பேர் சரஸ்வதி தானே, ஷீ இஸ் நோ மோர் கரெக்டாக அப்படின்னார். ஆமான்னு. அவள் போகிறதுக்கு முன்னாடி அவள் வந்து என்ன செஞ்சான்னா, தபோபலன் முழுக்க உனக்கு போனோன்னு சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணி போயிட்டாடா. சரி, அவங்க அம்மா வந்து உனக்கு அப்படி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருன்னு சொன்னார் பிரத்யங்கரா சாமி. அப்போ அன்றைக்கி தான் வந்து எனக்கு வித்யாபுத்திரன்னு டைட்டிலும் கொடுத்தா. திஸ் ஹஸ் ஹேப்பன் டூரிங் தி இயர் 2002. இது நடந்து என் லைஃப்பில். அது சரி, இந்த சரஸ்வதின்னு சொல்லும்போது எனக்கு லக்ஷ்மி சரஸ்வதி 2 வச்சா சரஸ்வதி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்காவது ஹாலில் கூட பெரிய படம் சரஸ்வதி படம் தான் இருக்கும். லக்ஷ்மி வேணும், அது கரெக்டு. ஆனால் வந்து இதை கல்வி செல்வத்தை யாரும் திருடிக்கு போக முடியாது. யாரும் பெரிய சபையில் போனால் படித்த வாழ்க்கை தான் படிப்பேன். செல்வந்தருக்கு ஒரு ஆள் மதிப்பு தான் இருக்கும், அவ்வளோ தவிர படித்த வாழ்க்கை எப்பயுமே மதிப்பு உண்டு. ஸோ இதை சொல்லி இதை வந்து நான் இந்த நவமி வரத்துக்கு முன்னாடி கவர்னா அன்றைக்கி பேச முடியாது, தெரியாது நமக்கு. ஸோ ஐ வாண்ட் டு கவர் திஸ் டாப்பிக்கு. இன்றைக்கி பேசுகிறேன், இன்றைக்கி பேசிட்டேன், அதனால் இன்றைக்கி பேசிட்டேன் நான். என்ன வாட் வைஸ் கரெக்டாக தெரியல எனக்கு. ஆனால் எனக்கு இந்த சரஸ்வதியினுடைய கடாட்சம் அது இருந்ததுனால தான் என்னால் வந்து இந்த இதெல்லாம் பேச முடியுது உங்கள் எடுத்த மாதிரி. நான் நிறைய அது வந்து நிறைய ஸ்லோகங்கள் மரப்பாடம் ஆகிடும் எனக்கு. சரி, எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் சரி, குருவோட ஆசீர்வாதம். என் குருவோட பேர் லக்ஷ்மி, அவள் அம்மா பேர் சரஸ்வதி. பாருங்க, இந்த சரஸ்வதின்றது நிறைய இடத்துல வருது எனக்கு லைஃப்பில். நான் நினச்சிப்பேன் நான். ஸோ சம்திங் இஸ் தேர். சரஸ்வதி கடாட்சம் இருக்குப்பா. ஏன்னா பிரம்ம பத்தினி சொன்னாலும் அவள் வந்து ரொம்ப தூய்மையாக எப்படி ஈஸ்வரன் சுத்த படிக்கிற உபாயம் சொல்கிற மாதிரி அவ்வளோ முடியாக இருக்கா. ரொம்ப சாத்மியமான குணம். என்ன சொல்ல, சுத்தத்தை தான் விரும்புகிறவா. பொய் சொல்லக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு பொய் சொல்லவே கூடாது. ஏன்னா பொய் சொல்ல அதுக்கு ஒரு ரீசன் வி ஆர் ஃபைண்டிங் அவுட்டு. தப்பிக்கிறதுக்கு ஒரு பை மேலே இன்னொரு பை சத்தியத்தை கடைப்பிடிச்சேன்னா பிரச்சனையே கிடையாது. என்ன செய்வா, திட்டுவா சில பேர், அம்மா இந்த மாதிரி இது பண்ணிட்டேன்னுவா. இது வாட் ஹேப்பன்ட, என் மனசை தொடுத்து நான் செஞ்சேன்னு ஆகணும். அதனால தான் நான் கூட இப்போ விளக்கு கடை ராஜலட்சுமி சொல்லும்போது கூட சொன்னேன், அம்மா உன்கிட்ட சரஸ்வதி தாண்டம் ஆடுறா, நீ பேசுகிறதெல்லாம் வந்து தனியாக ஒரு இது தெரியறது அதில் அப்படின்னு. ரொம்ப நன்றி சாமின்னாவோ. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, சரஸ்வதி கடாட்சம் இருக்கிறதான்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஒருத்தட்ட பார்த்தும்போது லக்ஷ்மி கடாட்சன்றது குடும்ப பாரம்பரியமாக வருது, அதெல்லாம் இருக்குது. சரஸ்வதி கடாட்சன்றது அந்த அவளுடைய முன்பிறவியினுடைய அந்த இது விட்டக்குறை தொட்டக்கிற பேலன்ஸ் வரும்போது தான் இதெல்லாம் வருது. நம்ம சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.